Hello friends, this is Sendil. Welcome to English Pesa Asaya. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய 25 sentences தாங்க பார்க்க போறோம். சோ நான் ஒவ்வொரு சென்டென்ஸா தமிழ்ல சொல்லி நான் இங்கிலீஷ்ல சொல்லுவேன். நீங்களும் என் கூட சேர்ந்து பிராக்டீஸ் பண்ணிட்டே வாங்க. ஓகே, சோ கடைசியா உங்களுக்கு ஹோம்வொர்க்கும் இருக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம பார்க்க போற இந்த 25 sentences வந்து பாத்தீங்க அப்படினா டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய sentences தான். ஓகேவா? சின்ன சென்டென்சஸா இருந்தாலும் அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படினு நமக்கு குழப்பம் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அந்த குழப்பம் இருக்காது. நம்ம பார்க்க போற இந்த 25 sentences ரொம்ப முக்கியமான sentences. ஓகே, ஒரு சென்டென்ஸா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I still remember. I still remember. Still அப்படினா இன்னும் அப்படின அர்த்தம். Remember அப்படினா ஞாபகம் இருக்கு அப்படின அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு தூக்கம் வருது. எனக்கு தூக்கம் வருது. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am feeling sleepy. I am feeling sleepy. எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு அல்லது எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ கட்டாயமா போகணும். நான் இப்பொழுது கட்டாயமா போக வேண்டும். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I must go now. I must go now. must அப்படின்னா கட்டாயமாக அப்படின்னு அர்த்தம். now அப்படின்னா இப்பொழுது. நெக்ஸ்ட் ஒன், தயவு செஞ்சு கதவை மூடுங்க. தயவு செஞ்சு கதவை மூடுங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இதெல்லாம் சிம்பிளான சென்டென்ஸ் தான். டெய்லி நம்ம பேசக்கூடிய சென்டென்சஸ் தான் இல்லையா? எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ப்ளீஸ் க்ளோஸ் த டோர். ஆன்சர் தெரிஞ்சவங்க அப்படி காமெண்ட்ல போட்டே வாங்க, உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற சென்டென்ஸ் நான் குளிக்க போறேன். நான் குளிக்க போறேன். எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? I am going to take bath. I am going to take bath. நான் குளிக்கிறதுக்கு போறேன். going to அப்படினா போகிறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம going to யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு क्वेश्चन, நான் விளையாட போறேன். நான் விளையாட போறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீங்க எப்படி உணர்றீங்க அல்லது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? How do you feel? How do you feel? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நெக்ஸ்ட் ஒன், அடுத்த முறை சந்திப்போம். அடுத்த முறை சந்திப்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? See you next time. See you next time. அடுத்த டைம் சந்திப்போம் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்க என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? ஈஸி தான். இதெல்லாம் நம்ம டெய்லி பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். எப்படி சொல்லலாம்? What did you say? What did you say? நீங்க என்ன சொன்னீங்க அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீங்க எனக்கு உதவ முடியுமா? நீங்க எனக்கு உதவ முடியுமா? எப்படி இங்கிலீஷ்ல கேட்பீங்க? Could you help me? Could you help me? ரொம்ப பொலைட்டா கேட்கறதுக்காக நம்ம could யூஸ் பண்ணுவோம். ஓகே, could you help me? நீங்க எனக்கு உதவ முடியுமா? ஓகே, இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. என்னன்னா, நீங்க அவனுக்கு உதவ முடியுமா? நீங்க அவனுக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்க ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒன், நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்றியா? உனக்கு என்ன புரியுதா அப்படின்னு கேட்போம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நீ என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? Do you understand me? Do you understand me? நெக்ஸ்ட் ஒன், நம்ம வேறொரு நாள் சந்திக்கலாமா? நம்ம வேறொரு நாள் சந்திக்கலாமா? அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Can we meet some other day? Can we meet some other day? நம்ம இன்னொரு நாள் சந்திக்கலாமா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நீ ஏன் இங்க அடிக்கடி வர்றதில்ல? நீ ஏன் இங்க அடிக்கடி வர்றதில்ல? எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? Why don't you come here often? Why don't you come அப்படின்னா நீ ஏன் வர்றதில்ல. here அப்படின்னா இங்கே, often அப்படின்னா அடிக்கடி. நீ ஏன் அடிக்கடி இங்க வர்றதில்ல? Why don't you come here often? திரும்ப சொல்லி பிராக்டிஸ் பண்ணாதான் உங்களுக்கு சரளமா உங்க வாயில வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு உள்ளது அல்லது மழை பெய்யற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? It's likely to rain. It's likely to rain. நெக்ஸ்ட் ஒன், என்ன மிரட்டாத.
என்ன மிரட்டாத. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டோன்ட் த்ரெட்டன் மீ. த்ரெட்டன் அப்படின்னா மிரட்டுறது. மிரட்டாத அப்படிங்கிறதுக்கு டோன்ட் சேர்ப்போம். என்னை அப்படின்னா மீ. டோன்ட் த்ரெட்டன் மீ, என்ன மிரட்டாத. நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் அவரை பார்த்தீங்களா? நீங்கள் அவரை பார்த்தீங்களா எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம்? டிட் யூ see him? டிட் யூ see him? இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். நீங்கள் அவர்களை பார்த்தீர்களா? நீங்கள் அவர்களை பார்த்தீர்களா? அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன். அதுக்கு எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இதெல்லாம் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் பேசக்கூடிய சென்டென்ஸ் தான். ஈஸி. எப்படி சொல்லுவீங்க? I will try my level best. I will try my level best. ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி செய்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், அவன் இப்போது போகலாம். அவன் இப்போ போகலாம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? He may go now. He may go now. அவன் இப்பொழுது போகலாம். நெக்ஸ்ட் ஒன், இதில் கவலைப்பட ஒன்றும் இல்லை. இதில் கவலைப்பட ஒன்றும் இல்லை. எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? There is no need to worry. There is no need to worry. இதில் கவலைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவன் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை. எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I don't remember his name. I don't remember அப்படின்னா எனக்கு ஞாபகம் இல்லை. his name அப்படின்னா அவனுடைய பெயர். இப்போ உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின். அவள் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. அவள் பெயர் எனக்கு ஞாபகம் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்கள் ஆன்சரை காமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், நான் என்னோட ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டேன். நான் என்னோட ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டேன். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I lost my ATM card. I lost my ATM card. நான் என்னோட ஏடிஎம் கார்டை தொலைச்சிட்டேன். நெக்ஸ்ட் ஒன், இந்த வேலையை முதல்ல செய். ஓகே, இந்த வேலையை முதல்ல செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? Do this work first. Do this work first. இந்த வேலையை முதல்ல செய். நெக்ஸ்ட் ஒன், கொஞ்சம் தண்ணி குடி. கொஞ்சம் தண்ணி குடி. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எப்படி சொல்லலாம்? Have some water. Have some water. கொஞ்சம் தண்ணி குடி அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், நான் என்ன செய்யணும்? நான் என்ன செய்ய வேண்டும்? எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? What should I do? What should I do? நான் என்ன செய்யணும்? நெக்ஸ்ட் ஒன், நீ நேற்று ஏன் வரல? நீ நேற்று ஏன் வரல? Why didn't you come yesterday? நீ ஏன் நேற்று வரல? Why didn't you come yesterday? நீ ஏன் நேற்று வரல அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், நான் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். நான் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னு சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? இதான் நம்ம கடைசியாக பார்க்க போகிற சென்டென்ஸ். எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? I was busy yesterday. I was busy yesterday. ஓகே, I was busy அப்படின்னா நான் பிஸியாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று. நான் நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்தேன் அப்படின்னா I was busy yesterday. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் 25 சென்டென்சஸ். ஈஸியாக இருந்ததா? ஓகே, இப்போது உங்களுக்கான ஹோம்ஒர்க். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கிறது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லுவீங்க? உங்களோட ஆன்சரை காமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 25 சென்டென்சஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.